வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பல மாவட்டங்கள்ல மழை பொழிந்தது. கடலோர மாவட்டங்களுக்கு வரும்பொழுது தெற்கு காற்றின் தீவிரம் காரணமாக சற்று செயலிழந்த வடிவிலே காணப்பட்டது. அதாவது தெற்கு டெல்டா வர வேண்டிய மழையை தெற்கு டெல்டாவிற்கு வர வேண்டிய மழை மன்னார்குடிக்கு வடக்கே தள்ளியது. இருந்த போதிலும் பேரையூர், ஒரத்தநாடு, மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியை நெருங்கிய மழை மன்னார்குடிக்கு வரும்பொழுது காற்று தூறலுடன் கொடுத்து அப்படியே கும்பகோணம் பகுதிக்கு வழக்கம் போல நீடாமங்கலம், கும்பகோணம் இடைப்பட்ட பகுதி வழியாக தள்ளப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தின் பகுதிகள் நோக்கி கனமழை பொழிவாக கொடுத்தது. இன்னும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளிலையும் வட உள் பகுதிகளிலையும் திருவண்ணாமலை உள்ளிட்ட திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூருக்கு வடக்கே ஊத்துக்கோட்டை இடி மின்னல் சூறைக்காற்றுடன் கனமழை. ஊத்துக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி திருவள்ளூருக்கும் ஆந்திர எல்லையோரத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி, பூண்டி மற்றும் அதற்கு கிழக்கு புறத்தின் கனமழை பொழிவை கொடுத்து அப்படியே செயலிழந்தது. தென் மாவட்டங்களிலும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்டம் தெவிசிபுரம் இங்கே ஒரு 32 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக சேதுபுரம், சிவகங்கை மாவட்டம் ககுடி 20 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட எல்லையிடம், அபிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மேல குட்டமல்லூர் அது 26, ராமநாதபுரம் மாவட்டம் 26 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பார்த்திபனூர் 52 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது பார்த்திபனூர். மேலும் பார்த்தீங்கன்னா வெடியாரந்தல் அதுவும் நல்ல மழை பொழிவு. மானாமதுரை 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முடிகரை 40 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் இது. அடுத்தபடியாக மராணி 21 மில்லிமீட்டர். இதுல உச்சரிப்பு தவறா இருக்கும், ஏன்னா அப்படித்தான் அதுல போட்டிருக்காங்க வருவாய்த்துறை. இதுல தேவக்கோட்டை 21 மில்லிமீட்டர். ஏன்னா இதெல்லாம் கிராமப்புற பகுதிகள். அது அமராவதி புதூர் 20 மில்லிமீட்டர். அதாவது இந்த பேரட்டுக்கோட்டை 44 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக சாக்கோட்டை இது காரைக்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய 27 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி 51 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடத்துல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை ஒட்டியே அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் சேத்துப்பாளை 25 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. கல்லாக்கோட்டை 17 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா கோவிலூர் 47 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது கந்தர்வக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய. அடுத்தபடியாக அரியாணிப்பட்டி 41 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இதெல்லாம் கந்தர்வக்கோட்டைக்கு அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பச்சூர் 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக நாச்சியார் கோவில் இது தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய 49 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு நாச்சியார் கோவில். கும்பகோணத்தை ஒட்டி பழையூர் 42 மில்லிமீட்டர். இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்கள் மழை பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. அதெல்லாம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 18 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது கங்கவள்ளி அருகே. இன்னொன்று சிறுவாச்சூர், அதுலேயும் 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கு 40 மில்லிமீட்டர். முடியானூர் 16 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 முதல் 6 சென்டிமீட்டர் வரைக்கும். கருமந்துறை ஈரோடு மாவட்டம் அதுலேயே நல்ல மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. அடுத்தபடியாக ஒரு சிறப்பு என்னன்னா கண்டிகை, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஆந்திர எல்லையோரம் கண்டிகை ஏரி 79 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அந்த இடத்துல. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் 61% பொழிந்திருக்கு. 61% பொழிந்திருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் 118% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் 115% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 106% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 130% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. தென்காசியில் 110% கூடுதல் மழை. அடுத்தபடியே தேனி மாவட்டத்தில் 149% கூடுதல் மழை. தென்மேற்கு பருவமழை பெய்கிற இடத்துல பெய்யாம உள்ளே வெப்பச்சலன இடிமழை பொழிவாக பொழிந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 1125% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. 10 மடங்குக்கு மேல் 11 மடங்கு கிட்ட அதிகமாக மழை பொழிந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 140% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்த விருதுநகர் மாவட்டம் 134% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. மொத்தம் 61% கூடுதல் மழை பொழிவு. பல மாவட்டங்கள் குறைவாக இருந்தாலும் ஒரு பக்கம் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது சராசரிக்கு 61%. பெய்ய வேண்டிய மழை 39 மில்லிமீட்டர் பெய்யணும், ஆனால் 63 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. 61% கூடுதல் மழை பொழிந்திருக்கு. இந்த நிலையில இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம்.
இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நேற்றை விட குறைவான பரப்பு தான் பெய்யும். எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடலோரத்துக்கும் இருக்கு, வடக்கையும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, தெற்கையும் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறைவான பரப்புல தான் பெய்யும். நேற்றை விட ஒதுக்குதல் கொஞ்சம் கூடுதல் இருக்கும்னு வச்சுங்களேன், மழை இருக்கும். அதாவது இன்றைக்கு தேதி 23ஆம் தேதி, 24ஆம் தேதி இன்றைய விட குறைஞ்ச பரப்புல இருக்கும், மழை இருக்கும். 25 கூடும், நேற்றைக்கு போல இருக்கும். 25ஆம் தேதி கூடுதல் பரப்பு. எந்த மாவட்டத்துக்கு எந்த இடத்துல பெய்யணும் சொல்ல முடியாது. ஏன்னா வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழை, புரியுதுங்களா? தென்மேற்கு பருவமழை ஏன் கூடுது? தென்மேற்கு பருவ சாரல் கிடைக்க தொடங்கி இருக்கு கொஞ்சம். அதாவது 22ஆம் தேதி நேற்றைக்கு அப்பாச்சி கொண்டபதில் சாரல் நல்ல சாரல் கொடுத்தது. இன்றைக்கெல்லாம் குளிர்ச்சியான சீதோஷனில் இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கோம். கேரளாவில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. கேரளாவிட கர்நாடகாவில் கூடுதல் மழை பொழிந்து வருகிறது. கர்நாடகாவிட கோவா கூடுதல் மழை பொழிந்து வருகிறது. காற்று சுழற்சி மன்னிக்கவும், கேரள கரையோரம் நீடிக்க வேண்டியது கர்நாடக கரையோரம், கோவா கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். இது கொஞ்சம் கொஞ்சமா கேரளாவிற்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் சாதகம் அமையும். 28, 29, 30ஆம் தேதி, 28, 29, 30 முழுமையான ஒரு சாரலை கிடைக்க தொடங்கும். இன்னைக்கு தேதி 23. இதுல 25ஆம் தேதி இன்றைய அப்படியே 23 விட 24 கூடும், 24 விட 25 நல்லாவே கூடியிருக்கும். 25ஆம் தேதி ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி காற்று சுழற்சி உருவாகி தெலுங்கானா நோக்கி நகரப்போகுது. அது அப்படியே மகாராஷ்டிரா நோக்கி உள்ளே போக போகுது. இந்த காற்று சுழற்சி காரணமாக காற்று குவிதல் என்பது ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும், கர்நாடகாவிற்கும், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் காற்று கொஞ்சம் தேக்கம் ஏற்பட்டு வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். 25, 26 தேதிகளில் சென்னை உட்பட 25, 26 சென்னை மற்றும் அதன் ஒட்டியுள்ள வட கடலோர மாவட்டங்கள், வட உள் பகுதி, ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதி, கேரளாவிற்கு 25லிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை வலுக்கும். 28, 29 சாரல் பாலக்காட்டு கணவாயில உள்ளே நெகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி வரைக்கும் வரும். அதே போல ஆரியங்காவு கணவாயில் உள்ள சாரல் நேரடியாக அது கயத்தார் வரைக்கும் எட்டி பிடிக்கும். அது 28, 29, 30. அதே போல ஆரல் வைமொழி சாரல் ராதாபுரத்துக்கும் எட்டும். 28, 29, 30. அது வரைக்கும் மெல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதியிலையும் படிப்படியாக 25லிருந்து 26, 27, 28 நல்ல வலுவான சாரல் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். இந்த மாத இறுதிக்கு பிறகு அடுத்த மாதம் அந்த தென்மேற்கு சாரல் தொடங்கும். இப்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த சாரல் உங்களுக்கு திருப்தி அடையாது. ஏன்னா அணைகளை நிரப்பினாதான் உங்களுக்கு திருப்தி. அது தென்மேற்கு பருவமழை பொழியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் அணை இப்ப நிரம்பாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜூலை இறுதியில கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்து கேரள அணைகளுக்கு நிரப்பும். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடி பகுதிகளில் ஜூலை இறுதி மாதத்துல 15 நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல அது அப்படியே தொடரும் ஆகஸ்ட் 10 தேதி வரைக்கும். ஆகஸ்ட் 10 தேதி அணைகளை நிரப்ப வாய்ப்பு இருக்குது, கர்நாடக அணைகளையும். அதே போல நீலகிரி மாவட்ட பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் பரம்பிக்குளத்தோட நீர்பிடிப்பு பகுதிகள், சோலையாறு பகுதி, அப்புறம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, இங்கு கன்னியாகுமரி எல்லாம் இந்த மாத இறுதியிலிருந்து அடுத்த மாதம் 15லிருந்து கொஞ்சம் வலுத்து ஆகஸ்ட் முதல் 10 தேதி நல்லா கொடுத்து, ஆகஸ்ட்ல ஒரு 5 தேதி ஒரு 5 நாள் இடையில மத்தியில கொஞ்சம் கேப் கொடுத்து மீண்டும் ஆகஸ்ட் 15லிருந்து வலுப்புறம். ஆகஸ்ட் 15லிருந்து கொடுக்கக்கூடிய மழை தான் பலத்த மழையாக இருக்கும். அது வரைக்கும் நீங்க பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தாங்கன்னு, வேற வழியே இல்லை. எப்பொழுதுமே ஆகஸ்ட்ல தான் மழை பெய்யும், எப்பொழுதுமே ஆகஸ்ட்ல தான் அணைகளை நிரப்பி இருக்கு. ஆனால் இப்ப இந்த எல்னினோ என்கின்ற ஒரு சைடு எஃபெக்ட் செய்தி உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இந்த வருஷம் எல்னினோங்கிறீங்க, அடுத்த வருஷம் சூப்பர் எல்னினோங்கிறீங்க, அப்ப அடுத்த வருஷங்களாவது மழை பெய்யுமா சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய விளைநிலங்களை விற்று விடுவோமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க. 2 மாதத்துல உங்களுக்கு முழுமையான ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில், அதாவது 2 மாதம் என்ன, ஆகஸ்ட் 15க்கு மேல பலத்த மழை இருக்கும், அணைகளை நிரப்போம். ஜூலை 15க்கு மேல அணைகளுக்கு ஏறுமுகத்துக்கு போயிட்டே இருக்கும், நல்ல ஏறுமுகத்துக்கு போகும். இந்த மாதம் இறுதி, அடுத்த மாதம் முதல் வாரத்துல இருந்தாலும் அது ஒரு குறைவான நீர்வரத்தை ஏறுமுகத்துக்கு கொண்டு போகும். நல்ல ஒரு ஃபோர்ஸான ஒரு தென்மேற்கு பருவமழை என்பது ஜூலை 15க்கு மேல, ஆகஸ்ட் 10 வரைக்கும். ஆகஸ்ட் 15க்கு மேல மேலும் வலுப்பெறும். அதுதான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆடிப்பெருக்குல தான் எப்பொழுதுமே அணைகள் நிரம்பி இருக்கு. ஆடிப்பெருக்குல இருந்து தான் கர்நாடகாவிலும் தண்ணியெல்லாம் வந்திருக்குது. ஆடிப்பெருக்குக்கு பிறகுதான் இந்த வருடம் அது இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும். ஆகவே ஆகஸ்ட் தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஜூலைல அதிகமாகும், ஜூன் இறுதியிலிருந்து பிக்கப் ஆகும், நம்பிக்கை வரும். ஆகவே வடகிழக்கு பருவமழை முழு திருப்தி கொடுக்கும், முழு திருப்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வடகிழக்கு பருவமழைக்கு பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்தணும், அகலப்படுத்தணும், கரைகளை பலப்படுத்தணும். அது அடுத்த ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். இப்பிலிருந்து வேலை ஆரம்பிங்க. பண்ணை குட்டைகளை அகலப்படுத்துங்கள், ஆழத்தையும் அகலத்தையும் கூடுதலாக்குங்கள், கரையையும் கூடுதலாக்குங்கள். ஆகவே
வலுப்படுத்துங்கள். இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. செப்டம்பர், அக்டோபர் பிறந்ததுமே ஒரு வடகிழக்கு பருவமழை போலவே அக்டோபர்லையும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வெயிலுக்கு பின் பலத்த மழை பொழிவும் ஆந்திர கரையோரம் தமிழ்நாட்டை ஒட்டிய கரையோரத்தில் நிகழ்வு உருவாகி நல்ல மழைப்பொழிவு செப்டம்பர் இறுதி அக்டோபர்லாம் வலுத்திருக்கும். அக்டோபர் மாதம் முதல் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போலவே தெரியும். அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழை மாறி அப்படி 18ஆம் தேதி அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை. அது தொடக்கம் முதலே பலத்த மழைப்பொழிவை ஜனவரி 15 வரை நிறைய நாட்கள் மழை நாட்களாக இருக்கும். சில நாட்கள் இடைவெளி கொடுத்தாலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. இது நிறைய திரும்ப சொல்லியிருக்கோம், திரும்ப என்னென்றால் அந்த பழைய அறிக்கையில கேட்காதவங்க இதை கேட்டு பயன்பெற வேண்டும், நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிக்கை. இன்றைக்கும் மழை இடிமழை பொழிவு இருக்கும். நேற்றைக்கு 5லிருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்களில் கொடுத்திருக்கு. உங்களுக்கு இந்த மழை பொழிவு கொடுக்கல. 61% கூடுதல் மழை பொழிந்திருக்கு தென்மேற்கு பருவமழை இந்த நாள் வரைக்கும் என்பதையும் தகவல் புறமா புள்ளி விவரமா சராசரிக்கு குறைவா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சொன்னவங்க சொல்ல மன்னிக்கவும், உலக வானிலை ஆய்வு நிறுவனம் மற்றும் சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம், இந்திய வானிலை நிலையம் மற்றும் பல்வேறு உலக மாதிரிகள் எல்லாமே சராசரி குறைவாக தான் மழை பெய்யும்னு சொன்னதுல அணை நீர்பிடிப்பு பெய்ய வேண்டிய இடத்துல உள்ள பெஞ்சிருக்கு. வரக்கூடிய நாட்கள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும். ஜூலை ஆகஸ்ட்ல அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும். ஆக சராசரி கூடுதல் மழை கண்டிப்பா கிடைக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.